பொதுவாக இந்த தென்மேற்கு மூலைக்கு உண்டான நவகிரகங்களுடைய தெய்வமே யார் அப்படின்னா ராகு தான். அப்போ இந்த ராகுவும் இந்த தென்மேற்கு மூலையும் கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது அவங்க அந்த வாடிக்கையாளர்கள், அந்த வீடு கட்டுறவங்களோ இல்லை அந்த நிலம் வச்சுருக்கிறவங்களோ எந்த விதமான பாதிப்பை அடைவாங்க. இதே மாதிரி தென்மேற்கு மூலையோடைய ஃப்ளாட்டு தான். ஆனால் தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டுக்கு தெற்கு நிறுதியிலிருந்து ஒரு தெரு ஒன்று குத்துது. அதுவும் நீசமான பகுதி தான், அதுவும் தப்பான பகுதி தான். அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு தெரு குத்துனாலுமே இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா, இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய ஒரு மூலையும் அந்த தெருக்குத்தும், அதாவது தென்மேற்கு மூலையுடைய தெருக்குத்துவும் ராகுவும் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். ஏன் இதை இந்த தென்மேற்கு மூலையுடைய தெருக்குத்து ராகு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாக இந்த தென்மேற்கு மூலைக்கு உண்டான நவகிரகங்களுடைய தெய்வமே யார் அப்படின்னா ராகு தான். அப்போ இந்த ராகுவும் இந்த தென்மேற்கு மூலையும் கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது அவங்க அந்த வாடிக்கையாளர்கள், அந்த வீடு கட்டுறவங்களோ இல்லை அந்த நிலம் வச்சுருக்கிறவங்களோ எந்த விதமான பாதிப்பை அடைவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு காணொளி தான் இது. இப்போ தென்மேற்கு மூலை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த தென்மேற்கு மூலையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கம் ரோடு, மேற்கு பக்கமும் ரோடு இருந்தால், அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு தெற்கு பக்கமும் ரோடு, மேற்கு பக்கமும் ரோடு இருந்தாவே அது தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டு அப்படிம்பாங்க. அது ஒவ்வொரு ஊர் வழக்கப்படி தென்மேற்கு மனை அப்படிம்பாங்க, தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டும்பாங்க, ஒருத்தர் நிறுதி மனைம்பாங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த தென்மேற்கு மூலை உள்ள மனை சிறப்பான பலனை கொடுக்குமா அப்படின்னா, நம்முடைய அனுபவத்தில் சிறப்பான பலன்களை தருவதில்லை. அது ஏன், எப்படி அவங்களுக்கு மோசமான பலன் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீசெண்டாக ஒரு இடத்துல, அது ஏற்கனவே ஆகாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும், அது இன்னும் கூட நம்மளுக்கு ஆதாரமாக அந்த மனம் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்குது. ஒரு ஃப்ளாட்டு தெற்கு பக்கமும் ரோடு இருக்குது, மேற்கு பக்கமும் ரோடு இருக்குது. அது தென்மேற்கு மூலையோடைய ஃப்ளாட்டு. அப்போ இந்த தென்மேற்கு மூலையை நம்ம ஏன் ஆகாதுன்னு சொல்கிறோம்னா, இந்த தென்மேற்கு மூலையில் இருக்கிறது 2 மூலை இருக்குது. அதாவது மொத்த திசைகள் 16 திசைகள், 16 திசையிலையும் ஒவ்வொரு திக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தென்மேற்கு மூலைங்கிறது ஒரு திக்கு, அந்த திக்கிலேயே 2 மூலை இருக்குது. அப்போ தென்மேற்கு மூலையை நம்ம என்ன சொல்லுவோம்? நிறுதி மூலைன்னு சொல்லுவோம். அப்போ தெற்கு பக்கம் இருந்தால் அதுக்கு பேர் தெற்கு நிறுதின்னு பேர். அதே அந்த மேற்கு சைடில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அது மேற்கு நிறுதிம்பாங்க. அப்போ இந்த மேற்கு நிறுதி, தெற்கு நிறுதி, இந்த 2 இடமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஈசானிய மூலை எடுத்துக்கங்க, அதில் 2 பக்கம் இருக்கக்கூடிய பகுதியுமே, இந்த வடகிழக்குங்கிற பகுதியில் வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசானிய மூலையும் கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசானிய மூலையுமே 2மே நல்ல உச்ச பகுதிகளாக இருக்கும். அதே மாதிரி அக்னி மூலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னி தெற்கு அக்னின்னு பேர், கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னிக்கு பேர் கிழக்கு அக்னின்னு பேர். அந்த கிழக்கு அக்னி மட்டும்தான் அங்கே மைனஸை தவிர, தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு அக்னிங்கிறது ஒரு உச்ச பகுதி, நல்ல பகுதின்னு வந்துடும். அதே மாதிரி இந்த வாயு மூலைங்கக்கூடிய அந்த பகுதியை மேற்கு பக்கத்தில் இருக்கிறனால அது மேற்கு வாயுவும், அதே மாதிரி பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் இருக்கிறனால வடக்கு வாயுன்னு பேர். அப்போ அந்த வடக்கு வாயு மைனஸ் ஆகும், மேற்கு வாயுவும் நல்ல பகுதியாக வரும். ஆனால் 3 திசைகள்லேயுமே 1 ப்ளஸ் ஈசானியம் மட்டும் டபுள் பக்கம் ஓகே சூப்பராக இருக்கும். மற்ற இடத்துல 2 பக்கமே ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்று மோசமாக இருக்கும். ஆனால் அந்த தென்மேற்கு மூலையில் மட்டும் இந்த 2 இடமே மைனஸான இடம்தான். 2 இடமே சூப்பர்னு சொல்லக்கூடிய இடமே இல்லை, 2 இடமே மோசம்தான். அப்போ 2 இடமும் மோசமாக இருக்குதுன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு தெரு குத்துது. ஒரு உதாரணத்துக்கு தென்மேற்கு மூலையிலேயே ஒரு தெரு குத்து எங்கேருந்து வருது? மேற்கு இருந்து குத்துது. அப்போ மேற்கு இருந்து அவங்களுக்கு ஒரு குத்துச்சு அப்படின்னாவே அந்த இடமெல்லாம் நீங்கள் வாங்காமல் இருக்கிற வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிறது பூராமே விழிப்புணர்வு சார்ந்து தான். சார் நான் வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, அது உன் தலையெழுத்து, நீ மாற்றுறதுக்கு வழியே இல்லை, விற்றுப்புட்டு தான் போகணும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு தான் போகணும். இங்கெல்லாம் மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லை, மித்ததுக்கெல்லாம் இருக்குது. சில விஷயங்களுக்கு கடவுள் வழிபாடு மூலம் ஐயா அடுத்தது பேச வர்றாரு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம்
கடவுள் வழிபாடு மூலம் அதை என்ன நிவர்த்தி பண்ணலாம் தோஷம் இருந்தால் அப்படிங்கிற தலைப்பு பேச வர்றாரு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்று இருக்குதா அப்படின்னா, இந்த 2 பக்கம் மைனஸாக இருக்கிற விஷயத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெருக்குத்து வந்து மேற்கிலிருந்து வந்து ஒரு தெரு வந்து குத்துனா, நான் சமீபமாக பார்த்த ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல மனிதர், எந்த தண்ணி தவிடு பீடி சிகரெட்டு பெண்கள் கிண்கள் எதுவுமே அவர்கிட்ட எந்த பழக்க வழக்கம் இல்லை, நல்ல மனிதர் தான். அந்த இடத்த வாங்கினார், அந்த இடத்த வீட்டை கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டை கட்டி அடுத்த ஸ்டேஜிலிருந்தே அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா அந்த வீட்டுடைய நபர் நல்லா இருந்த மனுஷன் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டாரு, சீட்டாட ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி நடக்குதுன்னு அவங்க வீட்டுக்காரன் கேட்டால், இதெல்லாம் எப்படியுமே எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த ஒரு பழக்கமே இல்லை, ஆனால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ செய்கிறாருங்க, அந்த வீடு கிரக பிரவேசனத்துக்கு அப்புறம் செய்கிறாரு அப்படிங்கிறாரு. ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் வந்துருச்சுங்கிறாரு. அப்போ வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இயற்கையாக அந்த வாஸ்து அப்படிங்கக்கூடிய அந்த கலை வந்து அந்த பஞ்சபூதங்கள் ரீதியாக அவரை இயக்குது. கண்டிப்பாக ஒரு இயக்கம் இருக்கும். தவறானது ஒரு விஷயம் இருந்தால் ஒரு தவறான இயக்கத்தை கொண்டாந்து விட்டுரும். ஏன் நம்ம வந்து இவர் சீட்டாடுறாரு தண்ணி போடுறாருன்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? ஏன் வேறு எதை சொல்ல வேண்டியதானே? அப்படின்னா அந்த மூளைக்கு உண்டான நவகிரக தெய்வம் யாருன்னா ராகு பகவான். இந்த மாதிரி இந்த போதை போடுறதுக்கு தண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சொந்தக்காரராருன்னா நம்ம ராகு பகவான் தான். இவர் தான் இந்த வேலைகளை கொஞ்சம் நல்லா பக்காவாக தெளிவாக நிறுத்தி நிதானமாக நல்லா பண்ணக்கூடிய ஆள் இவர் தான். அவர் அதை ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறது. அப்போ மேற்கு ஒரு தெரு வந்து குத்துனா அவர் சல்லாபமான ஆசைகளுக்கு அடிபணிந்து, அப்புறம் சல்லாபமாக போனால் என்னாகும்? பொருளாதார தடை ஏற்படும், வேலை வெட்டிக்கு ஒழுங்காக போக மாட்டான், இதே ஒரு கதியாக இருப்பான். கடைசியில் என்ன ஆகும்? கடன் ஆகும். கடைசியில் வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாமே நடக்குது. இதை வந்து நம்ம அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை பார்த்தோம். இன்னொரு இடத்துல இதே மாதிரி தென்மேற்கு மூலையோடைய ஃப்ளாட்டு தான். ஆனால் தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டுக்கு தெற்கு நிறுதியிலிருந்து வந்து ஒரு தெரு ஒன்று குத்துது. அதுவும் நீசமான பகுதி தான், அதுவும் தப்பான பகுதி தான். அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு தெரு வந்து குத்துனாலுமே அது சிறப்பான பலனை கொடுப்பதில்லை. மேற்கு தெருக்குத்து என்ன பண்ணுது அப்படின்னா, வீட்டுடைய குடும்ப தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண் சம்மந்தப்பட்ட ஆளுகள் எல்லாம் பழக்க வழக்கத்துக்கு தண்ணி போடுறது சீட்டாடுறது இது மாதிரி தவறான வழி கொண்டு போகுது. ஆனால் சொல்லுங்க ஐயா, குடும்ப தலைவருக்கா இல்லை அந்த இடம் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு? குடும்ப தலைவருங்கிறதோட இடம் யார் பேரில் இருக்குதோ அதுதாங்க இதில். இப்போ அந்த விஷயத்தை நான் பேச போகிறேன். தெற்கிலிருந்து வந்து ஒரு ரோடு வந்து குத்தும் பொழுது அது வந்து பெண்களை பாதிக்குது. மேற்கிலிருந்து வந்து ஒரு தெரு குத்துகிறப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பாதிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெற்கு நிறுதி அப்படிங்கிறது பொதுவாக தென்மேற்கு மூலையை நம்ம கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இதை கூட நம்ம ஓப்பனாக அந்த நேரத்தில் நம்ம சொல்லித்தான் ஆகணும். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, விழிப்புணர்வுக்காக சொல்கிறோம். இந்த தெற்கு நிறுதியிலிருந்து வந்து ஒரு ரோடு ஒன்று குத்துது, அந்த இடத்த வாங்கிட்டாங்க. நம்ம யாரையும் எந்த பெண்களையோ இல்லை யாரையும் ஒரு தவறான விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்ம இதை சொல்லலை. அந்த கிரகம் தன்னுடைய வேலையை செய்தே தீரும். அதுதான் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதில் வந்து ஒருத்தருக்கு கெட்ட நேரம் நடக்குது, ஒருத்தருக்கு தண்ணி போடுறாங்க, ஒருத்தர் 2 தாரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை 3 தாரம் நம்ம நினைக்கிறாங்க, இல்லை போதை வஸ்து ஆயிடுறாங்க, தகாத பழக்க வழக்கம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க இயற்கையாக ஆகிறதே இல்லை. அவங்களே அந்த கிரகங்கள் ஆக்கிரமிப்பு வச்சுக்குது. அந்த நேரத்தில் அவனால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதானே தவிர எல்லா மனிதனும் நல்ல மனிதனே. அந்தந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் நடக்கும் பொழுது அந்த கிரகங்கள் அவனை அப்படியே போட்டு முழுங்கிடுது. இதுதான் காரணம். அவன் நல்லவன் தான். அப்போ அந்த வீட்டில் என்ன ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, அந்த தெற்கு நிறுதியில் தெருக்குத்து அவங்க வீட்டில் 3மே பொட்ட பிள்ளைங்க தான். நல்லா புரிஞ்சுங்க, 3மே பொட்ட பிள்ளைங்க தான். புள்ள, இது எனக்கு தெரிஞ்ச உண்மை தான் சொல்கிறேன், அவங்க சொந்தத்திலேயே ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சரி, அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு. சரி, 2வது பொண்ணாவது அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுத்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சு. இந்த 3வது பொண்ணை நாச்சு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து இங்கே நம்மக்கிட்ட காட்டுறாங்க. இந்த மாதிரி தெரு வந்து குத்துது, என்ன காரணம் எங்கள் வீட்டில் இப்படி சம்பவம் நடக்கிறதுக்கு? ஒன்றும் காரணம் இல்லை. அது தெற்கிலிருந்து வந்து அந்த நிறுதியிலிருந்து வந்து தெரு குத்துது. அது கன்னி மூலையை பாதிக்கும். கன்னி மூலைன்னா யார்? அந்த வீட்டில் கன்னி கழியாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்கள பாதிக்கும். கன்னி கழியாமல் யார் இருக்கிறது? வயசு பொண்ணுங்க தான் இருப்பாங்க.
அப்போ அவங்கள பாதிக்கும். அப்போ அவங்கள கன்னி பெண்களை பாதிக்கிறதுன்னு என்ன, அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு கொஞ்சம் கெட்ட பேர் கொடுக்கறது. அப்போ ஒரு கல்யாணம் போய் அந்த பொண்ணு இஷ்டத்துக்கு பண்ணிச்சுன்னா அது ஒழுக்கத்தில் ஒரு கெட்ட பேர் தானே. அப்போ அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க, இப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் 3வது பொண்ணும் இது மாதிரி சூழ்நிலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா, 3வது பொண்ணும் மனசுக்கு பிடிச்சவனோட ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க ஒட்ட வச்சாங்க. ஏன்னா இது ஒளிவுமறைவு இல்லாமல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களுக்கே நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா பெத்த தாய் தாப்பங்கிட்ட சொல்லாத விஷயத்தை சொல்லக்கூடிய 2 பேர் யாருன்னா, ஜோசியர் ஒன்று, மருத்துவர் ஒன்று. இவன் 2 பேர்த்துக்கிட்ட தான் சொல்லுவாங்க, வேறு யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஜோசியர்ட்டு வந்தால் அவங்களுடைய அங்க லட்சணத்தில் அவங்களோட ஐயாவுக்கெல்லாம் தெரியும், அவனுடைய வாழ்க்கை வரலாறு எங்கெங்கே போனாங்கிற கதையை பூரா இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்போ இந்த தென்மேற்கு மூலையுடைய தெருக்குத்து வர்ற மாதிரி ஒரு மனம் வந்துருச்சு. அது தெற்கு நிறுதியிலிருந்து வந்தாலும் சரி, மேற்கு நிறுதியில் வந்தாலும் சரி, அந்த மனையை நீங்கள் தயவு செய்து வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா அது நிச்சயம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய தகாத செயலுக்கு போகக்கூடிய வாழ்க்கையை கொண்டாந்து கொடுத்துரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் தெருவே வந்து குத்தில் டெட் எண்டுன்னு என்ன, தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து ஒரு ரோடு வந்து அப்படியே சுற்றி வர்ற மாதிரி ரோடு, அவ்வளோதான். எந்த பக்கமும் வளரலை. அதாவது அதை பேர் என்ன சொல்லுவாங்க, தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டும்பாங்க, தென்மேற்கு மனைம்பாங்க. அப்போ தென்மேற்கு மனைன்னா என்னென்னா, ஒரு மனைக்கு தெற்கு பக்கமும் ரோடு மேற்கு பக்கமும் ரோடு, அது தென்மேற்கு மனைன்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு மனையை வாங்கினாலும் சரி, கடைசியில் நீ 10 ஏக்கர் பண்ணையும் வச்சுருந்தீங்கனாலும் சரி, விற்று சாப்பிட்டுக்கிட்டே உங்கள் காலத்தை ஓட்ட வேண்டியதானே தவிர அந்த மனையின் மூலம் அவர்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். சமீபத்தில் நான் ரீசெண்டாக ஒருத்தரை பார்த்தேன், கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் ஒரு 20 ஏக்கருக்கு பக்கம் பெரிய பண்ணையம். கோயம்புத்தூரில் 20 ஏக்கர் இருந்தால் சொல்லவா வேணும், ஒரு செண்டு போகும் 20 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ 20 ஏக்கர் வச்சுருந்தா எப்படி. ஆனால் அவங்க வச்சுருந்த வீடு வந்து தென்மேற்கு மூலையோட ஃப்ளாட்டு, ரோட்டு மேலே மெயின் ரோட்லிங்கிறதுக்காக வீட்டை அழகான வீடு, ஒரு 1.5 கோடி ரூபாயில் சூப்பராக வீடு கட்டியிருக்கிறாங்க தென்மேற்கு மூலையோடைய ஃப்ளாட்டில் தான். ஆனால் அவங்களுக்கு பணம் இருந்தனால கொஞ்சம் தெரியல, வீட்டை கட்டி ஒரு 15 வருஷம் ஆகுது. அந்த வீட்டை கட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, குடும்பம் நடத்த வேண்டியது, பிள்ளைகளுக்கு கல்யாணமாக 1 ஏக்கரை விற்க வேண்டியது, கல்யாணத்தை பண்ண வேண்டியது, அடுத்ததை தேவையா விற்க வேண்டியது, செலவு காசு இல்லையா விற்க வேண்டியது, இப்படியே விற்று கடைசியில் அவர் சொல்கிறாரு, இப்போ எங்கிட்ட வந்து 70-80 சென்ட் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. எப்போ இந்த 15 வருஷத்துக்குள்ளே 20 ஏக்கர் சொத்து இன்றைக்கி இருந்தால் கோயம்புத்தூரில் ஒரு 250 கோடிக்கு சொந்தக்காரர் அவர். அது என்ன காரணம் அப்படின்னு அவரே வந்து கடைசியில் அவராக யூடியூப்பை பார்த்து ஒரு முக்கால்வாசி தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மனையில் இருந்தனால தான் நம்மளுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் நம்மகிட்டையும் நம்மளுக்கு தச்சரம் கொடுக்கணும்னு அவரோட தலையெழுத்து இருந்திருக்குது, நம்மளுக்கு அதுக்கு பாக்கியம் இருந்திருக்குது. நம்ம போய் பார்த்துட்டு, ஐயா இந்த இடத்துல இருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 75 சென்ட்டும் காணாமல் போயிடும், நல்ல பிள்ளைக்கு அழகு, சொல்லாமல் வெளியில் போயிருங்க, எங்கேயாச்சும் வாடகை வீட்டில் கூட கொஞ்சம் இருங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டுட்டு 75 சென்ட் எங்கே இருக்குதோ அதில் ஒரு 5 சென்டில் கூட ஒரு நல்ல வீடு பார்த்து ஜாதக பிரகாரம் முறையாக பயன்படுத்தி நல்ல வீடு கட்டி இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய 75 சென்டனாச்சும் பாதுகாக்கலாங்க ஐயான்னு சொன்னான். அப்போ இதிலிருந்து என்னென்னா, இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரான மனை அப்படின்னா இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டுங்கக்கூடிய ஃப்ளாட்டு வந்து எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையை சரிச்சு தான் விடுமே தவிர பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது. அதுலேயும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, தென்மேற்குன்னா ராகுனா பாம்பு, அந்த பாம்புங்கிறது அந்த முதுகெலும்பு, அந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதுகெலும்புங்கிறது அந்த நரம் மாதிரி போகும். அப்போ இந்த தென்மேற்கு மூலை பாதிச்சிச்சுன்னா முதுகெலும்பு சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு பாதிக்குது. முதுகெலும்புனா என்னென்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிடும், அந்த ஃபைனல் கார்டு அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியாது, உட்கார முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலை. இப்படியும் ஒருத்தரை பார்த்தேன் நான், ஒரு நல்ல அதிகாரி, எந்த அதிகாரின்னு சொல்ல வேணாம், தெரிஞ்சிச்சுன்னா அவர் பார்த்தாருன்னா சங்கடப்படுவார், நல்ல ஒரு அதிகாரி போஸ்டிங்கில் இருக்கிறார், தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டு, சரியான தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டு. ஆள் பார்த்தா ஜம்மு ஃபஸ்ட் கிளாஸாக அழகாக இருக்கார், சூப்பராக காரில் வந்து நின்னார். என்கிட்ட வந்து கார்லேயே உட்காந்துக்கிட்டு தெனாவெட்டா பேசுனாப்புல. தெனாவெட்டான்னா கார் நம்ம இங்கேருந்து வந்திருக்கிறோம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் இவன் கார்லேயே வந்து உட்காந்து தெனாவெட்டா பேசுகிறான், நம்மளால் அவளை கேனக்கு இருக்குண்ணா இந்த ஆள் வாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு கடுப்பு. ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களா, வந்தோன்னா வாங்க அப்படின்னு.
சரி என்னடா எப்போ பார்த்தாலும் சரி ஃப்ளாட்டுக்கு போய் பார்க்கலான்னா ஃப்ளாட்லேயும் கார்லேயே வர்றாப்புல, கார்லேயே உட்காந்துட்டு எங்கிட்ட தனாவட்டா பேசுகிற மாதிரியே பேசுகிறாப்புல. என்னடா இருந்தாலும் இப்படியே நம்மளை மதிப்பு இல்லாமல் பேசுகிறாரு, வந்தது தப்பாக போச்சாட்டிருக்குதுன்ட்டு நான் எனக்குள்ளே அதான் இதை புத்திங்கிறது, இதுதான் மோசங்கிறது. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது, எல்லா மேட்ரையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஃபைனல் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டினதுக்கப்புறம் சும்மா எக்ஸசைஸ் பண்ண போய் அடிக்கடி எக்ஸசைஸ் பண்ணுவார். இப்படி ஏதோ தூக்குன வகையில் அதில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் அது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்கிறார். தள்ளு வண்டி உள்ளேயே ஒரு சின்னதாக வச்சுருக்காரு, அதை வச்சு ஓடுறாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கினீங்க, தெற்கு மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையான ஃப்ளாட் வந்து தெரு வந்து குத்துனாலும் சரி, இல்லை அப்படி ஒரு ஃப்ளாட்டு வந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் வாங்காதீங்க. சும்மா கொடுத்தா கூட வாங்காதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயில் குளத்துக்கு இதுகளுக்கு தான் லாய்க்கு. அதனால தான் பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் இந்த தெற்கு மேற்கு சந்திக்கக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையில் கொண்டே கோயிலை கட்டி வச்சுருவாங்க. எல்லா பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தென்மேற்கு மூலையில் தான் கோயில் இருக்கும். ஏன்னா கோயில் வந்து 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்துட்டு போகிறனால அந்த தோஷம் வந்து அங்கே அடிபட்டு போயிடும். எல்லாமே அதுக்கு தான். அப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு மனையை வாங்குறவங்க அப்படிங்கிறவங்க இது மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டமான எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு பதிவு சொல்லி நம்ம உரையை நம்ம இதோடு நம்ம முடித்து கொள்ளலாம்.